வாக்குச்சாவடி முதல்நிலை முகவர்கள் பயிற்சி முகாம் டெல்லியில் நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான ஆலோசனைக் கூட்டம் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் நடைபெற்றது. விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். வாக்குச்சாவடி முதல்நிலை முகவர்கள் பயிற்சி முகாம் என்பது வரும் டெல்லியில வரும் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் வாக்குச்சாவடி முதல்நிலை முகவர்கள் கலந்து கொள்கிறாங்க. இது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகளுடன் ஆன கூட்டம் என்பது தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் செய்யப்பட உள்ள முன் ஏற்பாடுகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்க இருக்கிறாங்க. குறிப்பா இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளான திமுக, அதிமுக, தேமுதிக, சிபிஐ, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய மாநில கட்சிகளும், அதே போல இந்திய தேசிய காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பாஜக, பகுஜன் சமாஜ் கட்சி, ஆம் ஆத்மி, என்பிபி ஆகிய 12 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா, அதிமுக மாநில உறுப்பினருமான CV சண்முகம் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல இந்த முதல்நிலை முகவர்களுக்கான ஒவ்வொரு கட்சி சார்பாக எவ்வளவு பேர் கலந்து கொள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியலை அந்தந்த கட்சியின் சார்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரதிநிதிகள் அர்ச்சனா பட்நாயக்கிடம் வழங்க இருக்கிறாங்க. அங்கு என்னமான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டியிருக்கு, என்ன கலந்துக்கணும் அப்படிங்கிறது குறித்து இந்த பிரதிநிதிகளிடம் தேர்தல் ஆணையம் தெரிவிக்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.